வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆவியானவரே அப்பா தேவன் ஆண்டவரே அப்பா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளமெல்லாம் பொங்கட்டும் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம் எங்களுடைய கண்களிலே ஆண்டவரே கண்ணீர் வடியட்டுமே. தேவன் எவ்வளவு பெரியவர் அப்பா, எவ்வளவு ஆச்சரியமா எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத எங்களையோ ஆண்டவரே அப்பா அந்த உலகத்தால் கைவிடப்பட்ட எங்களையோ தேவன் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிலை நிறுத்தினீரே. சபை நடுவிலே தேவன் சாட்சியாக நிறுத்தினீரே. தேவனாம் இந்த இடத்தில் மகிமைப்படுவதற்கு தேவன் எங்களையும் எழுப்பினீரே ஆண்டவரே. ரீகா ஷாதா ராகாமாரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே இந்த இடத்திலே உலாவுங்க. நாங்கள் அல்ல, எங்களுடைய மாம்சங்கள் சாகட்டும், எங்களுடைய சுயம் சாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தம்பிமார்கள்லாம் வாய் இருக்கு, கை இருக்கு, கை கொண்டு வந்தவங்களா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வெரி குட். இந்த இடத்துல என்னை கூட்டு பயன்படுத்தின என்னுடைய அண்ணன், எப்படி சொல்லதுன்னே தெரில. நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துக்கு தான் அந்த அக்காலாம் இருக்காங்க, கலாக்கா. அவங்க 2 ஃபேஸ் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே தான் நாங்கள் அதிகமாக சர்ச்சுக்கு வருவோம். வந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போவோம். சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் அண்ணி எல்லாம் எங்கள் கூட தான் இருந்தாங்க. எங்களை வளர்த்து விட்டதே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வளர்த்து விட்டதே எங்கள் அண்ணன் தான். ஸ்டார்டிங்கில் நல்ல ஜெபத்தில் வேத வாசிப்பில் வேதத்தை தினமும் வாசித்து அதை வந்து சொன்னாதான் என்ன தெரிவாங்க, சாப்பாடே தருவாங்க வீட்டில். அப்படி ரொம்ப சிட்டாக எங்கள் அண்ணன் வந்து நல்லா வளர்த்தாங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து என்னால் நிற்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய கிருபைக்கு ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைங்க எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்போம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை, ஒரே கொலைகள். எங்கே பார்த்து என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வந்து பயங்கரமான இச்சையின் ஆவிகள் வந்து தேசத்தில் கிரியை செய்கிறது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களியாட்டுகள், கொலைகள் என தேசத்தில் ரொம்ப பெருகி கிடக்கு. இதற்கெல்லாம் காரணம் யாரு? நம்முடைய ஜனங்கள் வந்து நம்ம தான் காரணம் அப்படின்னு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. எழும்பாதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இதை எல்லாம் மாறணும்னா என்ன வேணும்னா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேணும். ஆமென். விசுவாசத்தோடு எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்ம காண போகிறதுக்காக விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்முடைய தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தாதான் இந்த தேசத்தின் நிலைமைகள்லாம் மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா பிள்ளைகளை கூட என்ன செய்வாங்க, கெட்ட வார்த்தை போட்டால் நிறைய பேர் கூடுவாங்க. அந்த அளவுக்கு தேசம் வந்து மாறி போச்சு. அந்த அளவுக்கு கெட்டு போய் கிடக்கு. இன்றைக்கி வந்து
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எழுப்புதல் உண்டாக சபை செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை குறித்து தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 106:23 வசனம். முதலாவதாக தேசத்தில் சபை செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு நம்ம படிக்க போறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106:24. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். ஆமென். இங்கே மோசே என்கிற தேவ மனிதன் தன்னுடைய ஜனத்திற்காக திறப்பில் நிற்கிறான். திறப்புல நின்று தன்னுடைய ஜனத்திற்காக அவன் வந்து மன்றாடுகிறான். இதை வந்து நம்ம யாத்ராகம் புஸ்தகத்தில் பார்க்கும்போது யாத்ராகமம் 32:9-14 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது இந்த கதையை நம்ம படிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 32:9-14. 32:9-14 நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கும் செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசனாகி ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலரை நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அங்க பாருங்க, மோசே வந்து தேவ ஜனத்திற்காக திறப்பிலே நிற்கிறான். ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பாவம் செய்யறாங்க, விக்கிரங்களை வணங்குறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்யறாங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை பண்ணி செங்கடலை பிளந்து அவங்களுக்கு தேவையான காடைகளை கொடுத்து அவங்களுக்கு பகல்ல அக்னி ஸ்தம்பம், நைட்டு வந்து அக்னி ஸ்தம்பமாகும், பகல்ல மேக ஸ்தம்பமா இருந்து எவ்வளவு அழகா தேவன் வந்து ஜனங்களை வழிநடத்திட்டு வராங்க. ஆனா ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம் என்னன்னா அந்த விக்கிரகத்தை வணங்குறது தான். ஆண்டவர் நிறைய இடங்கள்ல சொன்னாங்க, விக்கிரகத்தை வணங்காதுங்க, நீங்க விக்கிரகத்தை வணங்காங்க, நான் தான் உங்களை அழைச்சி கொண்டு வந்தேன், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், விக்கிரகங்களை வணங்காதன்னு சொன்ன பிறகு மோசே 40 நாள் மலைக்கு போயிட்டார். மலைக்கு போயிட்டு கீழே வந்து பார்த்தா ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? கன்றுக்குட்டியை உண்டாக்கி தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். தேவன் சொல்றாரு, எப்பா நான் அந்த ஜனங்களை அழிக்க போறேன், நான் தெரிந்தெடுத்த ஜனம்தான், ஆனா கீழ்ப்படியலையே, அவங்க வந்து விக்கிரகத்தெல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க, கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டு இருக்காங்க, நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மோசே என்கிற தேவ மனிதன் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நிற்கிறான். ஜனத்துக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று, எப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம், அழிக்காதுங்கப்பா, நீங்க தெரிந்து கொண்ட ஜனம்லா, அழிக்காதுங்க ஏசப்பா, அழிக்காதுங்க. உடனே அவன் கதைக்கு போறான், நீங்க ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீங்களே, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீங்களே நான் மீட்டு தருவேன்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களெல்லாம் சொல்லி ஏசப்பாட மன்றாடி திறப்பிலே நிற்கிறான். திறப்பில் நின்ற போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன விடு, நீ என்ன விடு, நீ என்ன பிடிக்காத, நான் அழிக்க போறேன், ஜனத்தை அழிக்க போறேன். மோசே அங்க வந்து பாருங்க கதறி நிற்கிறான், கெஞ்சி பிரார்த்தித்தான். அந்த வசனத்துல கெஞ்சி பிரார்த்தித்தான், ஏசப்பா வேண்டாம், ஏசப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி 40 நாள் உபவாசம் இருந்து அவன் வந்து அந்த இடத்துல ஜெபிக்கிறான். ஜெபித்து ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறான். 2வது முறையும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? மறுபடியும் பாவம் செய்யறாங்க, மறுபடியும் பாவம் செய்யறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன விடு, நீ என்னை தடுக்காத, நான் ஜனத்தை அழிக்க போறேன், என்னை விட்டுரு. உடனே மோசே சொல்றான், என் பேரை வேணா நீங்க கிறுக்கிக்கிடுங்க, ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை வேணா எடுத்து போடுங்க, ஆனா என் ஜனத்தை அழிச்சிடாதுங்கப்பா, என் ஜனத்தை அழிச்சிடாதுங்க அப்படின்னு சொல்லி பரிதாபமா தேவனிடத்துல கெஞ்சுகிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட மோசைகள் தான் நமக்கு தேவை.
ஆண்டவர் வந்து நம்முடைய சபைகள்ல இப்படிப்பட்ட மோசைகளை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கும் ஜனத்துக்கும் நடுவிலே நிற்கிற ஒரு மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று ஆண்டவர் வந்து கதறுகிறார். இன்னைக்கு எசேக்கியேல் புஸ்தகத்துல திறப்பிலே நிற்க மனிதனை தேடினேன், ஒருவரையும் காணேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்புவியாப்பா, என் ஜனத்துக்கு நீ எழும்புவியாப்பா, என் ஜனத்துக்கு நீ எழும்புவியாப்பா. உன் பக்கத்து வீட்டிலலாம் இருக்கானே, உங்க கிராமத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்கப்பா, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம்தான். ஆனா அவர்களுக்காக யாராவது நிக்கிறாங்களா? ஆண்டவர் மேல இருந்து பார்த்துட்டே இருக்காது, யாராவது நிக்கிறாங்களா? வாலிப பிள்ளைங்களா இருக்கீங்க, பாக்குறாரு, எப்பா அவன் ஃப்ரெண்டெல்லாம் நீ எல்லாம் ரசிக்கப்பட்டியே, ஆனா அவன் கூட இருக்க ஃப்ரெண்டெல்லாம் ரசிக்கப்படலையே, நீ நிக்கிறியா, நீ நிக்கிறியா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ நிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்து இன்னைக்கு கேட்கிறார். இதே போல அநேகர் வந்து திறப்பிலே நின்றாங்க. மோசே வந்து 2 முறை 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜனத்திற்காக திறப்பிலே நின்றான். இரண்டாவது ஒரு மனிதன் திறப்பிலே நிற்கிறான். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, சோதோம் குமாரா பட்டணத்திற்காக இங்கே ஒரு மனிதன் திறப்பிலே நிற்கிறான். அவன்தான் ஆபிரகாம். ஆபிரகாம் அங்க நிற்கான். ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்க போறேன், சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் வந்து ஆண்டவர் சமூகத்துல வந்து நிக்கிறான். ஆண்டவரே, எப்பா வேண்டாம்ப்பா, அழிக்காதுங்க, அங்க யார் இருக்கா? என்னுடைய குடும்பம் இருக்கு, அழிக்காதுங்க, அழிக்காதுங்க. கெஞ்சிரா ஆண்டவர்கிட்ட. எப்படி கெஞ்சிரா? ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரோ அப்படி கெஞ்சிரா ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஆண்டவரே உமக்கு கோபம் வராம இருக்கட்டும் சப்பா, 50 அடுத்து போறான், 45, ஒரு 5 குறைச்சி 45 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீங்களா ஏசப்பா அப்படின்னு கேட்கிறான். அடுத்தது, ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருப்பதாக சொல்லி 40 நீதிமான்கள், அதுக்கப்புறம் 30 நீதிமான்கள், கடைசியாக எங்க போயிட்டான், 10 நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரா ஏசப்பா அப்படின்ட்டு ஜனத்திற்காக, அவனுடைய குடும்பத்திற்காக அவன் வந்து என்ன செய்யறாங்க, திறப்பிலே நிற்கிறான். இன்றைக்கு உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணுமா, உங்கள் சொந்தங்கள் ரட்சிக்கப்படணுமா? ஒருவேளை நீங்க வந்து பெண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ரட்சிக்கப்படணுமா? உங்க சொந்தங்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படணுமா? ஆபிரகாமை போல நீங்க திறப்பிலே நிற்கணும். ஆண்டவரே என் ஃப்ரெண்ட்ஸ் அழிச்சிடாங்கப்பா, அவனை எப்படியா ரட்சிச்சிருங்க, அவன் நரகத்துக்கு வந்துடக்கூடாது ஏசப்பா. ஆபிரகாமை போல நாங்களும் கதறுகிறோம். ஆண்டவரே ரட்சிங்கப்பா, என் கணவரை சந்திங்க, என் கணவரை ரட்சிங்க அப்படின்னு நீங்க இங்க வந்து கெஞ்சி பிரார்த்தித்தா ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாரு. லோத்துவை அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் வந்து பாதுகாத்தார். அவன் நின்ற ஜெபத்துல லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். மோசே ஜெபம் பண்ணும்போது ஜனங்கள் வந்து காக்கப்பட்டாங்க. அப்படி பழைய ஏற்பாட்டிலே அநேக மனிதர்கள் திறப்பிலே நின்று தன்னுடைய ஜனத்திற்காக ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், திறப்பிலே நிற்கிறது தான் நம்முடைய வேலை. எழுப்புதல் வர வேண்டுமா? தேசத்திலே எல்லா நிகழ்வுகள்லாம் மாற வேண்டுமா? தேசத்தின் கொலைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் மாற வேண்டுமா? நீங்க திறப்புல நிக்கணும், நம்ம திறப்புல நிக்கணும். ஆபிரகாமை போல, மோசையை போல நாம் திறப்பிலே நின்றால் மாத்திரமே தேசத்திலே ஒரு எழுப்புதல் வரும். அடுத்ததாக ஒரு மனிதன் இங்கே திறப்பிலே நிற்கிறான். தேவனுடைய தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 18:21 வசனத்திலே, 21 வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். இங்கே எலியா என்கிற தேவ மனிதன் இதே போலதான் ஜனங்கள், இஸ்ரேலின் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, மீண்டும் மீண்டும் எங்க போறாங்க, விக்கிரக ஆராதனை நேராக போறாங்க. இப்போ பாகால்களுக்கு முன்பாக நிற்கிறாங்க, பாகால்களை வணங்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஜனங்கள். அந்த நேரத்துல எலியா காலத்துல அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா ஒரு தீர்க்கதரிசி மட்டும்தான் ஆகாப் ராஜாக்கு முன்பாக நின்றான். எல்லாரும் குகையில ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் ஒத்தைக்குதான் வெளியே வந்தான். அங்க ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக 450 தீர்க்கதரிசிகள், எலியா மட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளே அதே போலதான், எப்பா அநேகர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கப்பா, அநேகர் சர்ச்சைக்கு வராங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அநேகர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அநேகர் தீர்க்க தரிசனம் பேசுறவங்க தான்.
ஆவியில நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா தேசத்திற்காக, ஜனங்களுக்காக திறப்பில நிற்க தேவன் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எலியாக்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்க வெளியே வரணும். நீங்க வெளியே வரணும். உங்க தேசத்துக்கு, உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய ஜனத்திற்காக நீங்க வெளியே வந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவார். எலியாவின் காலத்துல அவன் நிக்கிறான், 450 தீர்க்கதரிசி, அவன் ஒரு ஆளு. என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பயமா இருக்கும். ஆனா எலியா தைரியமா நிக்கிறான், கிண்டல் பண்றான். அவங்க ஆராதிக்கிறாங்க, அவங்க நல்லா ஆராதிக்கிறாங்க. பாகாலுக்கு முன்பதாக கொட்டெல்லாம் அடிச்சு, ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு, தன்னுடைய உடம்பெல்லாம் கிழிச்சு எடுத்து அவங்க பாகல்களுக்கு முன்பதாக நிற்கிறாங்க. எலியா கிண்டல் பண்றான், ஏய் அவர் தூங்கிட்டு இருப்பாருடா, உன் தெய்வம் தூங்கிட்டு இருக்கான், இல்லை எங்கேயாவது பயணம் போயிருப்பாரு அப்படின்னு அழகா காலுக்கு மேல காலு போட்டு அழகா கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு எலியா. அதன் பிறகு அவங்களால முடியல, மத்தியானம் வரைக்கும் போராடி பார்க்கறாங்க, முடியல, வானத்துல இருந்து அக்னி வரல. ஆனா எலியா ஜெபிக்கிறான். அவன் கூட கொஞ்சம் தான் அதை என்ன ஆக்குறான்? டிஃபிகல்ட் ஆக்குறான், கஷ்டமாக்குறான். தண்ணியை ஊத்த சொல்றான். தண்ணி ஊத்தாம இருந்தா கூட என்ன செய்யறான்? ஏதாவது அக்கினி, ஏதாவது பொறி ஏதாவது வரும். ஆனா அவன் என்ன செய்யறான்? கூட கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்கப்பா, 4 கூட தண்ணியை ஊத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு வானத்தை நோக்கி பார்க்கறான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பணும், நீங்க தேவன்ட்டு உங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அக்கினி இறங்கி ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இன்றைக்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டுமா? நாம் எலியாக்களாய் மாற வேண்டும். ஆமென். பக்தனாகிய ஒரு பாடல் ஆசிரியர் இப்படியாக பாடுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாட்டை பாடுவோம். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபு போல விடமாட்டே. யாக்கோபு போல நான் போல நான் போராடுவேன், யாவ போல நான் ஜெபிக்கிறேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன். கர்மேல்
ஆவியானவரே, அப்பா எலியாக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அடுத்ததாக இங்கே அடுத்து நீங்க நினைக்கலாம், எப்பா எல்லாரும் ஆண்களாவே சொல்றியப்பா, ஆண்களால தானே நிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது, இங்கே ஒரு பெண்ணும் இருக்காங்க. பாப்பா, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாரும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். ஆமென். இங்கே பாருங்க, ஒரு பெண், அவளால் என்ன முடியும்? ஆனா அவ சொல்றா, ஆமான் வந்து சதி பண்றான், எப்படியாவது இந்த ஜனத்தை, யூத ஜனத்தை அழிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனா மொர்தெகாய்க்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எஸ்தர் ராணிட்ட சொல்லி விடுறா, இது உன்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது எஸ்தர் வந்து சொல்லுகிறா, எப்பா நான் நிற்கிறேன், என்னுடைய ஜனத்திற்காக நான் நிற்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி திறப்பிலே 3 நாள் என்ன செஞ்சாங்க, புசியாமலும் குடியாமலும் எல்லா ஜனங்களும் உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சாங்க. அன்னைக்கு ராஜாவை பார்க்கணும்னா சும்மா சாதாரண காரியம் கிடையாதுங்க. அவன் வந்து அகஸ்வர் ராஜா உலகம் எல்லாத்துக்கும், இந்திய தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் உள்ள ராஜா. அவரை பார்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம அவர் முன்னாடி போய் நிற்கவே முடியாது. அனுமதி கேட்டு தான் போய் நிற்க முடியும். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி என்ன செஞ்சானா, அனுமதி கேட்கல, போறா, ஒரு நம்பிக்கையில போறா. பார்ப்போம், ராஜா வந்து செங்கோலா இப்படி நீட்டுனாக்கி நம்ம வந்து என்ன செஞ்சலாம், பிழைச்சிடலாம். ஆனால் செங்கோலா நீட்டலைனா ராஜாவிட்ட அனுமதி கேட்காம நம்ம வந்தனால சாக தான் செய்வோம். அந்த விசுவாசத்தோடு போறாவா, எப்படியும் நம்ம வந்து ராஜா சமூகத்தில் ராஜா வந்து செங்கோலை நீட்டுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போய் நிற்கிறா. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜனம் வந்து காக்கப்படணும், அந்த தாகத்தோடி, அந்த ஆத்தும தாகத்தோடி, அந்த பாரத்தோடி போய் நிற்கிறா. ஆனா ராஜா என்ன செஞ்சிட்டாரு, செங்கோலை நீட்டிட்டாரு. நீட்டுறவன கேட்கிறாரு, எப்பா என்னப்பா வேணும் உனக்கு? என் ஜனம் காக்கப்படணும் அப்படின்னு நீ சொல்கிறான். 3 நாள் விருந்து வச்சு அதுக்கப்புறம் சொல்கிறான். அப்போது அதே தூக்கு மரம் யாருக்காக செஞ்சு வச்சிருந்து, மொர்தெகாய்க்காக செஞ்சு வச்சிருந்து. ஆனால் அதே தூக்கு மரத்தில் யாருன்னா ஆமான்னு யாருனாங்க. இன்னைக்கு பெண்கள் நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களாலையும் முடியும். நீங்கள் வந்து நினச்சா எஸ்தரை போல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எஸ்தரை போல ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க, என்னுடைய தேசத்திற்காக, என்னுடைய ஜனத்திற்காக. ஆண்டவரே நான் நிற்கணும், ஏசப்பா நான் நிற்கணும், என்னுடைய தேசம் ரட்சிக்கப்படணும், என் தேசத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜனம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க தேசத்திற்காக, உங்க கிராமத்திற்காக நீங்க நிற்கும் போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா விடுதலை தருவார். அங்க ரிசல்ட் என்ன நடந்துனா, ரிசல்ட் ஜனங்கள் எல்லாரும் காக்கப்பட்டாங்க. இன்னைக்கு சபையில தேசத்துல எழுப்புதல் உண்டாகன்னா சபை செய்ய வேண்டியது திறப்பிலே நிற்க வேண்டும். எல்லா ஜனங்களும் திறப்பில் நிற்கணும், தேசத்திற்காக திறப்பில் நிற்கணும். வாலிப பிள்ளைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க திறப்பில் நிற்கணும். பெரியவங்க நீங்க உங்க தேசத்துக்காக, உங்க கிராமத்துக்காக திறப்பில் நிற்கணும், உங்க குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கணும். சின்ன பிள்ளைங்க நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக திறப்பில் நிற்கணும். இன்னைக்கு பாருங்க, சின்ன பிள்ளைங்க தான் அதிகமாக கெட்டு போறாங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க தான் அநேகமாக கெட்டு போறாங்க. இன்னைக்கு நம்முடைய தேசத்துல 90 கோடி வாலிபர்கள் இருக்காங்க. 140 கோடி ஜனத்தொகையில 90 கோடி வாலிபர்கள் உள்ள தேசம் நம்முடைய தேசம். ஆனா பாருங்க, எல்லாம் எதனால, மதுனால, கஞ்சா அப்படின்னு சொல்லி அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஒரு தம்பிட்ட பேசுனேன், ஏனே நான் வரேன்னு நினைக்கிறேனே, ஆனா என்னால முடியல, அதுல இருந்து வெளியே வரேன்னு நினைக்கிறேன், ஆனா அந்த பாவம் என்னை விட மாட்டேங்க, அது இல்லாம நான் இல்லனே, செத்து போயிறேன் அப்படின்னு.
அப்போ பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்கு, வெளியே வரணும் ஆசை இருக்கு, ஆனா வர முடியல. அதே போல மொபைல் போன்ல நீங்க நிறைய பேர் அடிக்டா இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லி தவறான பாதையில போய் கொண்டிருக்கு தேசம். நீ பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு அப்பாவும் ஒரு மகளும் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா ஃபேக் ஐடி மூலமா வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு, மகளும் ஃபேக் ஐடி மூலமா வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 பேரும் அந்த மகா வந்து அவங்க ஆளுக்கு பேசும்போது சொல்றா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அங்க யார் வரா? அவங்க அப்பா. 18 வயசு பிள்ளை சேட் பண்ணது யார் கூட? வீட்டில் இருக்க அப்பா கூட. எவ்வளவு பரிதாபமான நிலை. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க முடியுமா? அவ்வளவு காலங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. இன்னைக்கு தேசத்துல வந்து இச்சையின் ஆவி வந்து அவிழ்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வாலிப பசங்களை கூட நம்பிடலாம், ஆனா பெரியவங்களை தான் நம்ப முடியாது. அப்படிப்பட்ட காலத்துல தேசம் வந்திருக்கு. தேசத்துல விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பெருகி இருக்கு. நம்முடைய தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறது நம்முடைய கடமை. ஜனங்கள் வந்து அழிந்து போக கூடாதுன்னா, ஜனங்கள் வந்து சீர்திருந்தனாக்கி நம்ம வந்து எழுப்புதல் இல்லாம முடியாதுங்க, கஷ்டம். எழுப்புதல் இல்லாம யாரும் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. நீ பாருங்க, நம்ம வந்து ஒண்ணுமே பேச முடியாது அவங்கள்ட்ட. எல்லாருமே படிச்சிருக்காங்க, ஒண்ணுமே பேச முடியாது. நம்ம ஊழியத்துக்கு போறோம்னு சொன்னாலே அதே ஒரு மாதிரி பாக்குறாங்க. உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குமோ? நம்ம சர்ச்சுக்கு போறோம்னு சொன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குமோ? நம்ம ஒரு வீடு கட்டினாலும் உங்களுக்கு அங்க இருந்து பணம் வந்திருக்கோ அப்படிலாம் கேட்குறாங்க. உங்களுக்கு பணம் வந்தோ? அப்போ அங்க அமெரிக்கா, லண்டன்ல இருந்து பணம் வந்தோ அப்படின்னு எங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ ஜனங்கள் வந்து எவ்வளோக்குள்ள இருக்கிறாங்க. ஜனங்களுடைய கண்கள் வந்து இன்னைக்கு குருடாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய தலைவர்களுக்கே தெரியும் இயேசுதான் மெய்யான தேவன் தெரியும். மோடி அவர்களுக்கெல்லாம் தெரியும் இயேசுதான் மெய்யான தேவன் தெரியும். ஆனா அரசியல்வாதிகள் வந்து அவங்க வந்து அரசியல் பண்றவங்க, அதனால அவங்க வந்து உண்மையை எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த விக்கிரகங்களை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? அரசியல் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னா, தேசத்துல இருக்க ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், சபை வந்து திறப்பில் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், தேசம் ரட்சிக்கப்பட சபை செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் இங்கே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சபையில ஒரு குறை இருக்கு, அதை ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார், அந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். இங்க பாருங்க, எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஆதியில இருந்த அன்பு உனக்கு இல்லையே, ஆதியில இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு ஆண்டவர் வந்து எபேசு சபையை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நம்ம ஆதியில எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல சர்ச்சுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடும். அப்போ பைக்கு கிடையாது, கார் கிடையாது, ஆனா சரியான நேரத்துக்கு வந்துடும், ஆலயத்துக்கு வந்துடும். ஆனா இன்னைக்கு எல்லா வசதிகளும் வந்த பிறகு ஏதோ வாரம் நம்ம ஒரு பயபக்தி இல்லை, ஆண்டவர்கிட்ட அன்பு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல, எப்ப அவங்க நாவு தான்ப்பா அறிக்கை செய்து, அவங்க வாயினாலதான் என்ன துதிக்கிறாங்க, ஆனா அவங்க இருதயமோ என்ன விட்டு தூரமா இருக்கு. அவங்ககிட்ட அன்பு இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு இதை சீர்திருந்த சொல்லுகிறார். ஆதியில் இருந்த அன்பிற்கு சபை திரும்பணும். அங்க எபேசு சபையிட்ட எல்லாம் இருந்து, அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல தான தர்மம் எல்லாம் பண்ணுவாங்க, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அந்நிய பாஷை எல்லாம் பேசுவாங்க. டெய்லி வந்தா அந்நிய பாஷை தான், டெய்லி தீர்க்க தரிசனம் தான். ஆனா அவங்கள்ட்ட ஒரு சின்ன குறை, ஆதியில இருந்த அன்பு இல்லை. ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கற, எப்பா என் முன்னாடி முழங்கால் படிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் என் முன்னாடி இருப்பியப்பா, இப்ப எங்க போச்சு அந்த ஜெபமெல்லாம்? எங்க இப்ப அந்த வேத வாசிப்பெல்லாம் எங்க? முன்னாடி எல்லாருக்கும் உதவியெல்லாம் நீ செய்வியே, எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்டு இருந்தியே, எல்லாருக்காகவும் ஜெபிச்சியே, முன்னாடி உனக்கு எவ்வளவு ஆத்துமா தாகமா இருந்துச்சு, ஒரு
சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு விக்கிரகத்தை பார்த்தா கூட உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சே, இன்னைக்கு வருகிறதா? அழியும் ஜனத்தை பார்த்து இன்னைக்கு கண்ணீர் வருகிறதா? தேவன் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம எப்படி இருந்தோமோ அந்த அன்பிற்கு நீ திரும்புப்பா, நான் உன் சபையில உன் தேசத்துல எழுப்புதல தருவேன். நீ அப்படிப்பட்டவனா மாறினா, நீ ஆதியில் இருக்கிற அன்பை கொண்டவனாய் மாறினா, நான் உன் தேசத்துல எழுப்புதல் தருவேன். ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், தம்பி நீங்க சொல்றீங்க ஆதியில இருந்த அன்புக்கு திரும்ப ஆண்டவரை நேசிக்க சொல்றீங்க, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறவங்க நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி நீங்க கேக்குறீங்களா? அதுக்கும் வசனம் இருக்கு, வாசிக்கலாம். 1 யோவான் 4:21. ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவனை எப்படி அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு இங்க அழகா சொல்றாங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனே அன்றி ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமென். இங்க பாருங்க, ஆண்டவர் முதல் வசனத்தை சொல்றாரு, எப்பா ஒருத்தன் என்கிட்ட அன்பா இருந்தாம்னா அவன் யார்கிட்ட அன்பா இருப்பான்? சகோதரன்கிட்ட அன்பா இருப்பான். சொந்த சகோதரன் பகைக்கிறவன் காணாத தேவனை எப்படி, காண்கிற மனிதனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனை எப்படி ஆராதிப்பான்? சன் சகோதரன் பகைச்சிட்டு ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொன்னா அதெல்லாம் பொய்ங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க வாய் தான் என்ன துதிக்குது, இருதயம் வந்து தூரமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க யாரையாவது பகைச்சிருக்கீங்களா? இன்னைக்கு உங்க சகோதரர்கள், உங்க குடும்பத்துல நீங்க யாரையாவது பகைச்சிருக்கீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸை யாரையாவது பகைச்சிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்றாரு, எப்பா நீ அங்க பகைச்சிட்டு இங்க வந்து என்னப்பா ஆராதனை பண்ற? ஆண்டவர் மேல இருந்து பார்த்துட்டே இருக்காரு, என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்க? நீ அங்க சண்டை போட்டுட்டு வந்து இங்க வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க? உன் பலியை நான் எப்படிப்பா அங்கீகரிப்பேன்? நீ காண்கிற மனுஷனிடத்திலே அன்பு கூற மாட்டேங்கிறியே. நீ என்னைய பார்க்கவே இல்லை, அண்ணா போறான் மனுஷன், அவங்கிட்ட அன்பு கூற முடியல, ஆனா நீ ஏன்ட்ட வந்து இங்க வந்து துதிக்கிற, ஜெபிக்கிற. ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுவானே ஆனால் அவன் வந்து தன் சொந்த சகோதரனிடத்திலும் காண்கிற மனிதனிடத்திலும் அவன் வந்து அன்பு கூறுவான். அதான் ஏசப்பா சொல்றாங்க, உங்க சத்துருக்களையும் நீங்க என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். சத்துரு யாரு நீங்க கேட்கலாம், சத்துரு யாரு? யோசுவா புத்தகத்துல போடு, சத்துரு வந்து உன் வீட்டார் தான்ப்பா, உன் வீட்டார் தான் சத்துரு. நீ ஜெபிக்கும் போது உனக்கு விரோதமா எழும்பியது யாரும் கிடையாது, உன் வீட்டார் தான் எழும்புவாங்க. நீ ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னா உனக்கு விரோதமா எழும்புறது யாரு? உங்க வீட்டார் தான் எழும்புவாங்க. நீ பரிசுத்தமா வாழ நினைக்கும் போது உனக்கு எதிராக எழும்புறது யாரு? உங்க வீட்டார் தான். உங்க வீட்டார் தான் எழும்புவாங்க, நீ ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை விடுவாங்க. வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, சர்ச்சில இருந்து வீட்டுக்கு போன உடனே வீடு என்ன ஆயிருது? 2 ஆயிருது. வீட்டுல அன்பே இல்லைங்க, ஆனா சர்ச்சுக்கு வந்தா எவ்வளவு அழகா இருக்கு, இங்கே இருந்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எப்பா உங்க சத்துருக்களை சரி, உங்க வீட்டார சிநேகிங்க, உங்க வீட்டார் மேல அன்பு செலுத்துங்க. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது கொரிந்து சபை அதே மாதிரிதான். 1 கொரிந்தியர் 13 1 3 வசனம் வரைக்கும் பவுல் சொல்லுகிறாரு, எப்பா நீ வந்து அத வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 13 1-3. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசைமிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. போதும். இங்க பாருங்க, கொரிந்து சபையும் அதே மாதிரிதான் இருக்கு. நல்ல பாஷைகளை பேசுறாங்க, நல்ல தீர்க்க தரிசனம்லாம் சொல்றாங்க, நல்ல சத்தம் போட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, ஆவில நிரம்பி ஆராதிக்கிறாங்க.
அன்னதானம்லாம் பண்றாங்க, ஆனா என்ன இல்லை அவங்ககிட்ட? அன்பு இல்லை. அதான் பவுல் சொல்லுகிறாரு, நீங்க அன்பு கூடலனா உங்க சத்தம்லாம் என்னதான்? வேஸ்ட். உங்க சத்தம்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, வெறும் சத்தம் தான், வெறும் ஓசை இடுகிற கைத்தாளம் தான், வெறும் சவுண்டு தான். இன்னைக்கு பல பேருடைய ஜெபங்கள் கேட்கப்படலைன்னா ஏன் காரணம்? இன்னைக்கு நான் பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேங்க, பல வருஷம் அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன காரணம்? வெறும் சத்தமா இருக்கு. யார் இடத்துல ஒப்புரவாகணுமோ அவங்களிடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒப்புரவாகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்கப்பட்டில காணிக்க போடும்போது கூட உன் சகோதரன் இடத்துல நீ பகைச்சா போய் மன்னிப்பு கேளுப்பா, மன்னிப்பு கேட்டுட்டு வந்து உன் காணிக்கை போடு, அப்பதான் உன் காணிக்க அங்கீகரிக்கப்படும். இல்லை நீ காணிக்க போட்டு வேஸ்ட். நீ நிறைய சொல்லலாம், நான் தசம்பாங்க கரெக்டாக கொடுக்குறேன், காணிக்க கரெக்டாக கொடுக்குறேன், ஆண்டவர் எனக்கு ஒன்றும் பயன் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? காரணம் என்னன்னா, இதான் அன்பு இல்லை. தன் சொந்த சகோதரனை நேசிக்கிறவன் கண்டிப்பா யாரை நேசிப்பானா? ஆண்டவரை நேசிப்பான். இல்லைன்னா எல்லாமே வெறும் வேஷம் தான். நீ பாருங்க, நிறைய பேர் வந்து பாஸ்டர்ட்ட வந்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டரும் சரி நல்லா ஜோம் பண்றாங்க, நல்லா அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வீட்டில் போய் கேட்டாதான் தெரியும், தண்டவாளம்லாம் வீட்டில் போய் கேட்டாதான் தெரியும். ஒரு நேரத்தில் வந்து ஒரு பாஸ்டர் வந்து இருந்தார், ஒரு போதகர் வந்து சபையில் இருந்தார், ஒரு விசுவாசி இருந்துச்சு. அப்போ அந்த பாஸ்டர் வந்து அந்த விசுவாசியை பார்த்து சொல்றாரு, பாஸ்டர் இந்த பாஸ்டர் வந்து விசுவாசியை பார்த்து சொல்றாரு, ஏம்மா நான் உங்க வீட்டுக்கு வரணும்மா, உங்க வீட்டுக்காரர் எங்க அப்படின்னு கேட்கும். இல்லை பாஸ்டர் அங்கே நீங்க வரக்கூடாது, அவரு கொலைகாரரு, எப்பவுமோ வெட்டருவா வச்சுட்டு தான் இருப்பாரு, கெட்ட வார்த்தையா போடுவாரு, பாஸ்டர் நீங்க வந்தா செத்திய வேற வராங்க அப்படின்னு சொல்லி 2 வாரம் பாஸ்டர் என்னடா இப்படி சொல்லுதே, நம்ம ஜோம் பண்ணிக்கிடுவோம் பாஸ்டர் அப்படின்ற அந்த விசுவாசி அம்மா சொல்லிச்சு. உடனே பாஸ்டரம் பெரிய ஆளா இருப்பாரோ அப்படின்ட்டு 2 வாரம் போயிட்டு அடுத்த 3ஆவது வாரம் அவருக்கு முடியலை, எம்மா இன்னைக்கு போவோம், பாஸ்டர் வராதுங்க, சரி இனி இந்த மட்டும் சொன்னா கதை நடக்காது, நம்ம நேராக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் என்ன ஆனாலும் பரவாயில்ல வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனா அந்த ஆளு சோத்திரம் பாஸ்டர், அந்த ஆம்பளையாள் சோத்திரம் பாஸ்டர், வாங்க பாஸ்டர் உட்காருங்க, காப்பி குடிக்கிறீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு அழகா கேட்குறாங்க. அவர் பார்க்குறாரு, என்னப்பா நல்லா தானே இருக்கிறாரு, சரி என்ன பிரதர் சர்ச்சுக்கெலாம் வரப்படாதா? வரணும் பாஸ்டர் வரணும், நம்ம பரலோகத்துக்கெல்லாம் போகாண்டாமா, உங்க வீட்டம்மா பேரோ நீங்க வரண்டாமா அப்படின்னு கேட்குமா. எப்பா வேண்டாம், இவா வந்தா நான் பரலோகத்துக்கு வரல, இவா வீட்டில் பண்ணிய சேட்டை இருக்கே பாஸ்டர், ஒரே கெட்ட வார்த்தை தான், ஒரு சோறு வேணுமான்னு கேட்க மாட்டேக்கா, தட்டு அப்படி பறக்க தான் செய்யுது. ஆனா சர்ச்சில் வந்து நல்லா ஆராதிக்கிற பாஸ்டர், அதுதான் எப்படிதான் வருதோ நீங்களாம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த பாஸ்டர் வந்து கேட்குறாரு. அப்போ இன்னைக்கு நிறைய பேரோட நிலைமை இப்படிதான் இருக்கு. வீட்டில் போய் கேட்டாதான் தெரியும் தண்டவாளம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாதான் தெரியும். அதான் யோசுவா சொல்றாரு, சத்துருக்களை நீங்க இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் அன்பு கூற மாட்டாங்க, ஆனா வெளியில நல்லா அன்பு கூறுவாங்க. பெத்த அம்மா அப்பாட்ட அன்பு இருக்காது, ஆனா வெளியில நல்ல அன்பு, நல்லா நேசிப்பாங்க, ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப நேசிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. கணவனாருன்னா வெளியே உள்ள ஆட்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனா வீட்டம்மாவை பார்த்தாலே பிடிக்காது, சைத்தான்கை அப்படின்றாங்க. அதான் பிரச்சனை. அதான் யோசுவா சொல்றாரு, உங்க சத்துருக்களைய ஸ்நேகிங்கப்பா, உங்க பயக்கிறவர்களை ஆசீர்வதி அப்படின்ட்டு ஆண்டவர் அதான் சொல்ல. ஆண்டவர் ஒரு கட்டளையாவே கொடுத்திருக்காரு, நீ முதலாவது என்னிடத்துல அன்பு கூறு, அதுக்கப்புறம் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. அப்பந்தான் நீ தேவனிடத்துல அன்பு கூறுற மாதிரி அதற்கு அடையாளம். அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை தான் ஆண்டவர் வந்து விரும்புறார். எப்பா நீ என்கிட்ட நேசமா இருக்கப்படாதா, நீ என்கிட்ட கொஞ்சம் பாசமா இருக்கப்படாதா அப்படின்னு ஆண்டவர் வந்து விரும்புறார். இன்னைக்கு நம்ம தலைகளை நம்ம தாழ்த்தி நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு அதுக்கான கிருபைகளை தருவார். நம்முடைய தேசத்திலையும் ஒரு எழுப்புதல் வரும். நீ பாருங்க, வெளியில உள்ள மக்கள்லாம் சொல்றாங்க, என்னப்பா மாற்றம் இருக்கு, அவனும் கெட்ட வார்த்தை போடுறான், நானும் கெட்ட வார்த்தை போடுறேன், சர்ச்சை போறவங்களும் கெட்ட வார்த்தை போடுறாங்க, நாங்களும் கெட்ட வார்த்தை போடுறோம். என்ன குணம் தான் மாற்றம் இருக்கு? இன்னைக்கு நிறைய பேர் உள்ள வராம இருக்கிற காரணம் என்னன்னா இதான் காரணம். நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. முன்னாடி சொல்லுவாங்க,
அவங்க வேதக்காரங்க, அவங்கள என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, திட்டுனாலும் அவங்க பாட்டு போவாங்க, காது கேட்காத மாதிரி போவாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள ஆட்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்களா எப்பா இவன்கிட்ட கூட பேசிடலாம், அவன்கிட்ட பேச முடியாது, அவ்வளவு கெட்ட வார்த்தை தான் அப்படின்ட்டு வெளியே உள்ள சாட்சிகள் எல்லாம் இப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம மாறணும். ஆமென். நம்ம அன்பு கூறுகிறவர்களா மாறணும், பிறரை நேசிக்கிறவர்களா மாறணும், சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களா மாறணும், தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் மாறணும். அப்பதான் ஆண்டவர் தேசத்துல ஒரு எழுப்புதலை தருவார். தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. வேல்ஸ் தேசத்துல இவான் ராபர்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நாள் ஜெபம் பண்றாரு, ஏசப்பா எங்க தேசத்துல ஒரு எழுப்புதலை தாங்க, ஒரு எழுப்புதலை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஆண்டவர் எழுப்புதலை தரல. எப்பா உன் பிரேயர்ல லைஃபை மாத்து. நீ எப்படி பிரேயர் பண்ணணும்? பணிந்து பிரேயர் பண்ணு, உன்னை நீ தாழ்த்தி பிரேயர் பண்ணு, நான் ஒண்ணுமே இல்லை ஏசப்பா அப்படின்னு பிரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பிரேயர் பண்ணும்போது நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, ரோட்ல போறவங்க எல்லாரும் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு முன்ன அந்த தேசம் எப்படி இருந்துச்சுன்னா 10 அடிக்கு ஒரு டாஸ்மாக். அந்த வேல்ஸ் தேசத்துல 10 அடிக்கு ஒரு டாஸ்மாக், 100 அடிக்கு ஒரு டான்ஸ் கிளப். எங்கு பார்த்தாலும் விபச்சாரங்கள், எங்கு பார்த்தாலும் வேசித்தனங்கள். அந்த தேசத்துல கழுதை தான் ஃபேமஸா இருந்து, அந்த கழுதை கூட கெட்ட வார்த்தை போட்டாதான் அது போவோம். அந்த மாதிரி அது கேட்டு கேட்டு கழுதையே போனா அது போகாது, அதுக்கு ஒரு 4 கெட்ட வார்த்தை போட்டாதான் அது போகும். அந்த அளவுக்கு தேசம் பாலா கடந்த உடனே தான் அவருக்கு மனம் தாங்கலை, போய் கதறுகிறார் ஆண்டவர்கிட்ட. அப்போ கதறும்போது ஆண்டவர் மனத்தாழ்மையா நீ ஜெபம் பண்ணு, உன்னுடைய ஜெபம் தாழ்மையுள்ள ஜெபமா மாறட்டும், அன்பு செலுத்துகிற ஜெபமா மாறட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னை அர்ப்பணித்து அன்பாக எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு, யாரெல்லாம் பகைச்சோமோ அவங்களெல்லாம் மன்னிப்பு கேட்டு தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது அங்கே பெரிய மாற்றம் உண்டானது. அந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. அந்த வேல்ஸ் தேசமே ஆண்டவருக்காக எழுப்பினது. 10 அடிக்கு ஒரு இதுல டாஸ்மாக் எல்லாம் ஒரே நாள்ல 7000 கடைக்கு மூடு விழா நடந்ததுங்க. ஒரே நாள்ல 7000 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது, டான்ஸ் கிளப்புகள்லாம் மூடப்பட்டு, சினிமா கொட்டைகள் எல்லாம் மூடப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய தேசத்துல எழுப்புதல் வரணுமா? நம்ம ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆதியில இருந்த ஜெபத்தோடையும், அதே போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகவும், அதே போல யார்ட்டையாவது கசப்பு ஏதாவது வச்சிருக்கோமா, யார்ட்டையாவது பகை ஏதாவது வச்சிருக்கோமா, அதையெல்லாம் எப்பா ஒன்னே இல்லப்பா மன்னிச்சிருங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, அவங்களுக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கட்டளைகளை கொடுத்துருக்காங்க, பணி அன்பாதான் இருக்கணும். அவன் அப்படிதான் இருப்பான். பரிசுத்த ஆவியானவர் பெற்ற நம்மளே இப்படி இருந்தோம்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஆவியை பெறாதவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம தான் மாறணும். நாம் மாறினால் தேசத்துல எழுப்புதல் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக தேவன் தேசத்துல கடைசியாக எழுப்புதலை தர விரும்புகிறார். சபை செய்ய வேண்டிய 3வது காரியம் அப்போஸ்தலர் 7 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நாம் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எப்பா சபை என்ன செய்யணுமா? சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்று பவுல் சொல்றாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆண்டவர் மரிச்ச உயிரோடு எந்திரிச்சு போன பிறகு ஆண்டவர் சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு சகல அப்படி சொன்னார். அவர்கள் பிரதான கட்டளை என்னது? நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். இங்கே பவுலும் அதே தான் சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்ம மேல விழுந்த ஒரு கடமை என்னன்னா சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு சபை எல்லா இடங்களிலும்
சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷ ஊழியம் செய்யணும். நம்ம இன்னைக்கு அண்ணன் அழகா சுவிசேஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எங்கேயாவது ஊழியம் பண்ணோம்னா நமக்கான வாசலை ஆண்டவர் திறப்பாருங்க. நம்ம ஒரு கரையில ஊழியம் பண்ணிட்டு இருப்போம், ஆனா வேற கரையில இருந்து நமக்கு என்னது வாசல்கள் திறக்கப்படும். அறியாதவங்க நம்மளுடைய சபைக்கு வருவாங்க. நம்ம நினைப்போம் நம்ம ஒரு கிராமத்துக்கு போயிருப்போம், இந்த கிராமத்துல இருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த கிராமத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க. வேற ஏதோ கிராமத்துல இருந்து ஆட்கள் வருவாங்க சர்ச்சுக்கு. வேற எங்கேயா இடத்துல இருந்து போன் வரும், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் அதை பார்ப்பாரு. இன்னைக்கு ஊழியம் செய்வது ரொம்ப கடினம் தான், ஆனா இது நம்மேல் விழுந்த கடமை. அன்னைக்கு சீசர்கள் எல்லாருமே இந்த ஊழியத்தை செஞ்சாங்க. செஞ்சனால 12 பேருமே ரத்த சாட்சியா மரிச்சாங்க. இவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனா அவங்கள உலகத்தை கலக்கிறவர்களாக ஆண்டவர் மாட்டினார். ஏன்னா அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, எல்லா இடமும் போனாங்க, தேசம் எங்கிலும் சுற்றி திரிந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு முடியலையா, ட்ராக்ஸ் கொடுக்க முடியலையா, நீங்க இன்னைக்கு போங்க, சாப்பிட்டுட்டு உங்க கிராமத்தை சுற்றி நடங்க, உங்க கிராமத்தை சுற்றி நடங்க விசுவாசத்தோடு. ஆண்டவர் செஞ்ச ஊழியமே அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். எல்லா இடங்களையும் சுற்றி திரிங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா சோத்திரம், இந்த கிராமத்துக்காக சோத்திரம், இந்த ஜனத்துக்காக சோத்திரம் அப்படின்னு சொல்லி சோத்திரம் பண்ணி நீங்க ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச என்னைக்காவது நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை நீங்க செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்காக அந்த இடத்துல இருக்கிற சத்துருவின் கிரியைகள்லாம் எடுத்து போடுவாருங்க. அந்த இடத்துல இருக்கிற பலவான்களின் கிரியைகள்லாம் ஆண்டவர் கட்டுவார். அன்னைக்கே சொல்லுவாங்க, அங்க மந்திரம் வச்சா குடும்பம் போச்சு, அந்த தெருவே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த தெருவில் நடந்து போய் ஜெபம் பண்ணோம்னா அங்க ஒண்ணுமே செயல்படாதுங்க. எவ்வளவு பெரிய மந்திரமா இருந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா அங்க ஒருத்தன் வாரான்ப்பா, ஆவியை பெற்ற ஒருத்தன் நடந்து போறான், அதனால ஒன்னும் செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, இன்னைக்கு நீங்க நடக்க போறீங்க, உங்க பாஸ்டர் கூட நீங்க துணை நிற்க போறீங்க. சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமை அப்படின்னு நினைச்சு நீங்க எல்லா இடங்களையும் சுவிசேஷம் சொல்லணும். நீ பாருங்க, ஆண்டவர் சுவிசேஷத்துக்காக எவ்வளவு நமக்காக மரிச்சாருங்க, எவ்வளவு நமக்கு. அதுக்காக தான் ஆண்டவர் பாருங்க எல்லார்ட்டையுமே இந்த உலகத்துல எல்லார்ட்டையுமே சுவிசேஷம் சொன்னார். எல்லாரும் மனம் திரும்புங்கப்பா, மனம் திரும்புங்க. ஆண்டவர் அவங்கள பரியாசம் பண்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஆனாலும் பரவாயில்ல. நீங்க ஒரு கிராமத்துல உங்களை உதறி தள்ளினாங்கன்னா அடுத்த கிராமத்துக்கு போங்க. உங்களை ஒரு கிராமத்துல ஏத்துக்கலையா, அடுத்த கிராமத்துக்கு போங்க. இன்றைக்கு தேசத்துல எவ்வளவு தேவைகள் இருக்கு, எவ்வளவு கிராமங்கள் இன்னும் சந்திக்கப்படாமலே இருக்கு. ஆண்டவர் அதற்காக தான் மரிச்சார். பாருங்க, ஆண்டவருடைய அன்பு அளவில்லாது. ஆமென். இன்னைக்கு நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த சுவிசேஷத்திற்காக ஆண்டவர் வந்தனாலதான் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா யார் காரணம்? ஆண்டவர் தான் காரணம். நம்ம எங்கேயோ இருந்தோம். இன்னைக்கு நம்ம லைஃப ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். நம்ம எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ குப்பையில கிடந்தோம், ஒன்றுக்கும் அறியாத நம்ம எங்கேயோ இருந்தோம், யாருன்னே தெரியாது. ஏசப்பானா யாருன்னே தெரியாது. இன்னைக்கு பாருங்க, ஏசப்பா நமக்குள்ள மட்டும் வரலனா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருப்போமா? நம்ம மரிச்சே போயிருப்போம். நிறைய பேருங்க இருக்கே மாட்டோம், நம்மளாம் செத்தே போயிருப்போம். நமக்கு வந்த போராட்டங்கள், நமக்கு வந்த பிரச்சனைகள் மத்தியில நம்ம மட்டும் அந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளலனா நம்ம செத்தே போயிருப்போம். இன்னைக்கும் அநேக தேவைகள் இருக்கு. அநேகர் சொல்லுகிற ஒரு வார்த்தையில அநேகர் மனம் திரும்புறாங்க. பாலியாங்கி சோனி ஒரு பெரிய மிஸ் அங்க தென்கொரியாவில் இருந்தார். ஒரு சின்ன டிராக்ஸ், ஒரு சின்ன பிள்ளை கொண்டு கொடுக்குது. அதை படிச்சு ரசிக்கப்பட்டவர் தான் இன்னைக்கு அவருடைய சர்ச்சில் 30 லட்சத்துக்கு அதிகமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த தென்கொரியாவிலே ஒரு பெரிய எழுப்புதல். நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன டிராக்ஸ் தானே, இதெல்லாம் என்னங்க செய்ய போகுது, நம்ம அதுல இன்னும் கத்துறோம், அண்ணன் அதுல இன்னும் கத்துவாங்க, பாசறையில் இன்னும் கத்துவாங்க, இதெல்லாம் யாருங்க ரசிக்கப்படுவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். யாராவது ஒரு மனுஷனா தொட வந்த வார்த்தை, அவன் என்ன செய்வானா, உலகத்தை கலக்கிறவனா எழுந்திருப்பான் அந்த இடத்துல இருந்து. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஏன்னா இந்த வார்த்தைகள் ஒன்றுமே வீணாக போகாது. நம்ம நினைப்போம் இதற்கான பலன் ஒண்ணு இல்லையே, இதற்கான ஒரு இது பிரதிபலன் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைப்போம். ஆனா அதை ஆண்டவர் நம்ம முற்காலங்கள்ல ஆண்டவர் அதை நமக்கு காண்பிப்பார். நமக்கு அடிக்கிற கண்ணீர்கள், நம்ம எவ்வளவு கண்ணீர் சிந்தி ஜெபம் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய ஜெபங்கள்லாம் கேட்கப்படுதா,
நம்ம இவ்வளோ நேரம் நம்ம தேசத்திற்காக ஜெபம் பண்றோம், பக்கத்து வீட்டுக்காக ஜெபம் பண்றோம். என் புருஷனை ரசிங்க ஏசப்பா, என் மனைவியை ரசிங்க, என் சொந்தக்காரனை ரசிங்க, என் ஃப்ரெண்டை ரசிங்க நம்ம ஜெபம் பண்றோம். ஏசப்பா ஜெபத்தை கேட்டாரான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பண்ண ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் துருத்தில சேர்த்து வச்சிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கேன். உன்னால ஒரு நாள் முடியாம போகும்ல, அன்னைக்கு அதற்கான பதில உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நீங்க ஏதாவது காரியத்திற்காக ஜெபம் பண்றீங்களா, விண்ணப்பம் பண்றீங்களா, கண்ணீரை கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, துருத்தில சேகரிச்சு வைக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சுவிசேஷ ஊழியத்திற்கு அனுப்புனீங்கன்னா அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருவார். உங்களுடைய கால்கள் தெருக்களில் நடந்தா உங்க பிள்ளைகளுடைய கால்கள் சபைகள்ல நிக்குங்க. அவங்க உலகத்தை கலக்கிறவர்களா மாறுவாங்க. அவங்க 1000-2000 ஆத்மாக்களுக்கு பயன்படுவாங்க. இன்னைக்கு அநேகர் பிள்ளைகளை விடுறதில்லை. அங்க போனா அடிப்பாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களோ. அப்படி இல்லை. ஆண்டவர் தந்த பிள்ளைகளை ஆண்டவருக்காக கொடுக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுக்கணும். ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். 4 பெண் பிள்ளைகளையும் ஊழியத்து கொடுத்துட்டாங்க. ஊழியத்து கொடுத்துட்டு 4 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறைச்சிட்டாங்க. 4வது பிள்ளை மறிக்கும் போது அவங்க அழுறாங்க. அவங்க கேட்குறாங்க, அங்க இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, ஏமா அழாதம்மா அழாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா சொல்லுது, நான் அதுக்காக அழலைங்க, என் 4 பிள்ளை போனதுக்காக அழல, இன்னொரு பிள்ளை இருந்திருந்தா ஆண்டவருக்காக கொடுத்திருப்பனே, 5வது ஒரு பிள்ளை இருந்திருந்தா ஆண்டவருக்காக கொடுத்திருப்பனே, அவன் எதையாவது செய்வான்ல அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த காலத்துல வந்து பிள்ளைகளை சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு வாலிப மகனே, வாலிப தங்கச்சி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் கூடுறாரு. எப்பா வாங்கப்பா ஊழியத்துக்கு வாங்க. இன்னைக்கு அறுவடை மிகுதி, ஆட்களோ இல்லை. ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார். நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? முன் வைத்த காலை பின் வைக்காங்க. நிறைய பிரச்சனைகள் வரும், உங்க குடும்பத்தின் மூலமாக தான் பிரச்சனைகள் வரும். ஆனா ஆண்டவருக்காக நீ நிற்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. இப்படி அடுத்ததாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு விரும்புறாங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஏசப்பா வாரேன்னு சொல்றாங்களே, எங்க வாராங்க அப்படின்னு நினைக்கிறோமா? பேதுரு சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி அவர் அதற்காக தாமதமாயிராமல், வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா தாமதமா இருக்கார். இன்னைக்கு சபைகள்ல எழுப்புதல் உண்டாகணுமா, நம்முடைய தேசத்துல எழுப்புதல் உண்டாகணுமா, சபை செய்ய வேண்டியது சுவிசேஷம் சொல்ல வேண்டும். எல்லா இடங்கள்லயும் சுவிசேஷம் சொல்லணும். இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் நிலைமையை நான் சொல்றேன், நீங்க அதற்காண்டி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தேசத்தின் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, 140 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம தேசத்துல 140 கோடி ஜனங்கள் இருக்காங்க. அதுல 90 கோடி வாலிபர்கள் இருக்கிறாங்க. 90 கோடி வாலிபர்கள் நிறைந்த நாடு. இந்தியாவில் வந்து தினமும் 75,000க்கு அதிகமான குழந்தைங்க பிறக்கிறாங்க, புதுசா பிறக்கிறாங்க. ஆனா தினமும் 27,000க்கு அதிகமான பேர் வந்து இறந்து போறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் 9 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா ரட்சிக்கப்படாம 10,000 கிராமங்கள் இருக்கு. 10,000 கிராமத்துல சபைகளே இல்லையாங்க. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகு, இவ்வளோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று வந்த பிறகு கூட சபைகள் இல்லாம 10,000 கிராமங்கள் இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே. நம்முடைய இந்திய தேசத்துல 7 லட்சம் கிராமங்கள் இருக்கு. 4 லட்சம் கிராமத்துல சபைகளே இல்லை. எவ்வளவு பரிதாபமான நிலைமை. நம்முடைய கிறிஸ்தவ மக்களே 3% 4% மக்கள் தாங்க இருக்கிறாங்க 100%. எவ்வளவு பரிதாபமான நிலைமை. இதற்கெல்லாம் எழுப்புதல் வந்தாதான் தேசம் வந்து என்ன செய்யும், ரட்சிக்கப்படும். அதற்காக சபை நம்ம தான் என்ன செய்யணும்? முதலாவதாக என்ன செய்யணும்? திறப்பிலே நிற்கணும். இரண்டாவதாக
இரண்டாவதாக என்ன செய்யணும்? மூன்றாவது தான் சுவிசேஷ ஊழியம். இரண்டாவதாக என்ன செய்யணும்? தேவனிடத்துல அன்பு கூறணும், மனிதனிடத்திலும் அன்பு கூறணும். ஆதியில் இருந்த அன்புக்கு சபை திரும்பும். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போமா?